வணக்கம். திஸ் இஸ் கோவங்கடேஷ் ஃப்ரம் பெங்களூர். ஒரு 10 நாளாக வீடியோ போடலன்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே கூட இருக்கலாம். எங்கள் அம்மா கொஞ்சம் சீரியஸ் ஆகி அட்மிட் ஆனாங்க. சாட்டர்டே இறந்துட்டாங்க. 2014 கஷ்டப்பட்டவங்க தான். பட்டு எங்கள் அப்பா போன வருஷம் ஒரு 10 மாதம் முன்னாடி அவர் இறந்துட்டார். அவர் 89 வயசில் டிவிஎஸ் 50 போகும்போது, அப்படின்னா ஹெல்த்தியாக இருக்கான்னு தான் அர்த்தம். டிவிஎஸ் 50 ஓட்டுறாருன்னா பின்னாடிலேருந்து ஒரு ட்ரங்கன் டிரைவர் 25 வயசு பையன் நல்லா சரக்கு அடிச்சுட்டு இடித்து அவன் மட்டையாயிட்டான். இவர் ஆம்புலன்ஸுக்கு டாக்டருக்கெல்லாம் ஃபோன் பண்ணி அதே ஆம்புலன்ஸ் அவனை அழைச்சிட்டு போய் இது பண்ணார். பட் மல்டிபிள் ஃப்ராக்சர்ஸ், அதில் ஏற்பட்ட மென்டல் ட்ராமா, அதில் அவர் இறந்தார். பட் 64 வருஷம் ஒன்றா இருந்தவங்க எங்கள் அம்மா. ஸோ அவரோட பிரிவை தாங்க முடியல. என்ன மாதிரி முள்ள மாதிரி முடிச்சவைக்கு சோமாரி கேப் மாதிரி இருந்தால் பரவாயில்ல. அவர் எங்கள் அம்மா ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி திட்டினதில்லை, கோவப்பட மாட்டார், சண்டை போட மாட்டார், மகா பொறுமைசாலி. அவருக்கு தப்பி பிறந்தவங்க நாங்கள். அவரோட குணங்கள் ஒரு 10% இருந்தால் கூட நாங்கள்லாம் எங்கேயோ போயிருப்போம். நாங்கள் ரொம்ப பிரமாதமாக உருப்பிட்டுருப்போம். என்ன பண்ணுறது, அவர் பண்ண பாவம் நாங்கள் பிறந்தோம், அவ்வளோதான். நாங்கள் பண்ண புண்ணியம் அவர் எங்களுக்கு அப்பாவாக வாய்ச்சார். அம்மாவும் அவரோட இது தாங்க முடியாமல் போயிட்டாங்க. 10 மாதம்தான். துன்பம் வரும் வேளையிலே சிரிங்க என்று சொல்லி வைத்தார் வள்ளுவர் சரிங்க அப்படின்னு ஒரு பழைய பாட்டு ஒன்று இருக்குது ராஜபாட்டங்குதிரையில். பாம்பு கடிக்கையில் பாழும் உடல் துடிக்கையில் யார் முகத்தில் பொங்கி வரும் சிரிப்பு, இது மேல்புறத்தில் இனிப்பு கீழ்ப்புறத்தில் கசப்பு, பட்டினத்தார் கையில் உள்ள கரும்பு. ஏன்னா கரும்போட நேச்சர்னா மேலே கொஞ்சம் கசப்பாக இருக்கும், கீழே இனிப்பாக இருக்கும். அந்த இடுக்கன் வருங்கா நகுகன்னு திருவள்ளுவர் சொன்னார் இல்லையா, அதோட இதுதான் கண்ணதாசன் அப்படி பிழிஞ்சி கொடுத்துருப்பாரு. நாகேஷ் சர்வசுந்தரம் படத்தில் கடைசி கிளைமேக்ஸ் சீனில் பெரிய சூப்பர் ஸ்டார் ஆகிடுவார். சர்வராக இருந்து கேர விஜய்கிட்ட லவ்வை சொல்ல பார்ப்பார், கன்வே பண்ணுவார். அவங்க ஏற்கனவே முத்துராமனுக்கு ஆதரிச்சுட்டுருப்பாங்க. அதனால் சாரி என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி நீங்கள் தப்பாக நினச்சிக்கூடாதுன்னு சொல்லி அழுவா. அதனால் நீங்கள் பரவாயில்ல, அவன் வின்னர்னா நான் ரன்னர் தானே, ஆஃப்டர் ஆல் ஐ லாஸ்ட் மை ஃப்ரெண்ட், க்ளோஸ் ஃப்ரெண்ட், அவனால தாங்க நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் சிரிங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் சிரிக்கணும், அப்போ தான் நான் வெளியே போனால் நல்லா இருக்குது. நிறைய பேர் பத்திரிகைக்காரங்களாம் பார்த்துருக்காங்க நான் உள்ளே வரும்போதுன்னு சொல்லிட்டு அசிஸ்டண்ட்டை கூப்பிடுவார். பக்கோடா காதர் குண்டாக இருப்பார் அந்த காலத்தில். ஜூஸை கொண்டு வர சொல்லுவார். டே கொண்டு வாடா பையா ஜூஸ்னு கொண்டு வருவான். அதை திரும்பி பாருங்களேன்ப்பா, ஏன்னு பார்ப்பேன். பாருங்களேன் குடிக்கிற நான் எப்படி இருக்கேன், இவர் ஒல்லியாக இருப்பில்ல நாகேஷ், கொடுக்குறவன் எப்படி இருக்கான் பாரு. அப்போ சிரிப்பாங்க, தேங்க்யூன்னு சொல்லிட்டு அப்படியே அவர் பொக்கே கொடுக்க வந்திருப்பார். அதை அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே போயிடுவார். அது மாதிரி வாழ்க வளமுடன். ஓம் நற்பவி. என்னுடைய 61 வயசு வரைக்கும் பெற்றோர் இருந்தாங்களே, அதுவே பெரிய கொடுப்பினை தானே. எவ்வளோ பேருக்கு வாய்க்கும். நன்றி. வாழ்க வளமுடன்.